இன்னைக்கு நம்ம போன் இல்லாட்டா கேட்ஜெட் அன்பாக்சிங்லாம் பார்க்க போறது கிடையாது. நம்ம எல்லாரோட வீட்லயுமே எசென்ஷியலா யூஸ் ஆகக்கூடிய ஒரு செம்மையான ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். அதுதான் அகாரோவோட பேக்லெஸ் வேக்கம் கிளீனர். எஸ், இந்த வேக்கம் கிளீனர் பாக்ஸ்ல வரப்ப அது என்னென்ன அக்சஸரீஸோட வருது, அதை எப்படி அசெம்பிள் பண்றது, இத வச்சு க்ளீன் பண்றப்ப இது வீட்ல இருக்க டஸ்ட்டை எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா சக் பண்ணுது அப்படின்ற பல விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ப்ராடக்ட் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த ப்ராடக்ட்டை வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா என்னோட பேர் மாயா, என்னோட பேர் சிவா. இது எஸ்எம் ப்ரோ டெக். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, இந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்கணும்னா பாக்ஸ்க்குள்ள ஒரு மெயின் யூனிட் இருக்கும். அந்த மெயின் யூனிட்டோட சேர்ந்த மாதிரி 5 மீட்டர் லென்த் அளவுக்கு ஒரு பவர் கார்டு இருக்கும். அது கூடவே பாத்தீங்கன்னா ஃப்ளோர் கிளீனிங் பிரஷ் ஒன்னு இருக்கும், ஹோஸ் பைப் ஒன்னு இருக்கும், அலுமினியம் எக்ஸ்டென்ஷன் டியூப் ஒன்னு இருக்கும், நேரோ நாசில் ஒன்னு இருக்கும், ஸ்மால் பிரஷ் ஒன்னு இருக்கும். இதை தவிர்த்து ஒரு யூசர் மேனுவலும் கூடவே இருக்குங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல இருக்கும். இப்போ நம்ம மெயின் யூனிட் பக்கம் வந்து அப்படினா இதோட டிசைன் செம்ம ஸ்டைலிஷான டிசைனா இருக்கு. அது மட்டும் கிடையாது, இதோட டாப்ல பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஹேண்டிலே கொடுத்திருக்காங்க. சோ அதனால இத நம்ம எங்க வேணாலும் ஈஸியா கேரி பண்ணிட்டே போய்க்க முடியும். அண்ட் இதோட கலரும் பாத்தீங்கன்னா Black கலர்ல லைட்டா ரெட் கலர் வர மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அதுவும் செம்ம லுக்கா இருக்குங்க. அண்ட் இந்த மெயின் யூனிட்டோட பேக் சைடுல பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய வீல் கொடுத்திருப்பாங்க. முன்னாடி பாட்டம்ல கீழ பாத்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட் ஆகக்கூடிய ஒரு சின்ன வீலும் கொடுத்திருப்பாங்க. சோ அதனால இந்த மெயின் யூனிட் நம்ம க்ளீன் பண்றப்ப எந்த டைரக்ஷன்ல வேணாலும் ஈஸியா திருப்பி க்ளீன் பண்ணிக்க முடியுங்க. அண்ட் இதோட வெயிட்டும் பாத்தீங்கன்னா 4.8 kg தான். சோ அதனால எல்லாராலுமே ஈஸியா கேரி பண்ணக்கூடிய ஒரு வெயிட்ல தான் இது இருக்கவும் செய்யுது. அட் ஹோஸ் பக்கம் வந்தா அப்படினா இதோட குவாலிட்டி சூப்பரா இருக்கு. இந்த மெயின் யூனிட்ல கனெக்ட் பண்றது ரொம்பவே ஈஸி. எஸ், இந்த ஹோஸோட ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்து மெயின் யூனிட்டோட ஹோல்குள்ள திணிச்சு லைட்டா ட்விஸ்ட் பண்ணாலே போதும், ஈஸியா அட்டாச் ஆயிரும். அதே மாதிரி அன்லாக் பண்ணும்போது ஆப்போசிட் டைரக்ஷன்ல ட்விஸ்ட் பண்ணீங்கன்னா ஈஸியா அன்லாக் பண்ணவும் செஞ்சிடலாம். அதுக்கடுத்து எக்ஸ்டென்ஷன் டியூபை பத்தி சொல்லணும்னா இது அலுமினியத்தால மேக் பண்ணிருக்காங்க. அதனால இதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா டாப் நாட்ச்ல இருக்கு. இத நம்மளால எக்ஸ்டெண்டும் பண்ணிக்க முடியும். சிம்பிளா இருக்க பட்டனை முன்னாடி கூடி பிரஸ் பண்ணி இழுத்தோம் அப்படினா இதோட லெந்த் டபுள் தி டைம் நம்மளால இன்கிரீஸ் பண்ணிக்க முடியும். சோ அதனால நின்னுட்டே கூட நம்ம சீலிங்கை இந்த வேக்கம் கிளீனர் வச்சு ஈஸியா க்ளீன் பண்ண முடியும். அண்ட் இந்த அலுமினியம் டியூப் கூட இவங்க கொடுத்துருக்க எல்லா அட்டாச்மெண்ட்டையும் ஈஸியா அட்டாச் பண்ண முடியும். அதாவது ஃப்ளோர் கிளீனிங் பிரஷ், நேரோ நாசில், ஸ்மால் பிரஷ்னு சொல்லிட்டு எதை வேணாலும் ஈஸியா அட்டாச் பண்ணி ரொம்ப ட்ரிக்கியான இடத்துல கூட டஸ்ட்டை ஈஸியா க்ளீன் பண்ண முடியுங்க. ஓகே, இப்போ மெயின் யூனிட்டை பார்த்தாச்சு. அது கூட பார்த்தா ஹோஸ் எல்லாத்தையும் எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்றதையும் பார்த்தாச்சு. ஒன்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை ஆன் பண்ணோம் இல்லையா, அதுக்காகவே மெயின் யூனிட்டோட பேக் சைடு லெஃப்ட் சைடு டாப்ல பார்த்தா ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. அதான் பவர் ஆன் பட்டன். அதை நம்ம சிம்பிளா பிரஸ் பண்ணோம் அப்படின்னா வேக்யூம் கிளீனர் ஆன் ஆயிரும். ஒன்ஸ் ஆன் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு ஃபோர்ஸ்ல நம்ம டஸ்ட்டை சக் பண்ணி இழுக்கிறது அப்படின்றது நம்மளால செட் பண்ணிக்க முடியும். அதுக்காகவே அதுக்கு பக்கத்துலயே ஒரு ரெட் கலர் ரொட்டேட்டபிள் நாபும் கொடுத்திருப்பாங்க. அதை நம்ம மினிமம் டு மேக்ஸிமம் ரொட்டேட் பண்றது மூலமா நம்மளால பவர் ரேஞ்ச் செட் பண்ணிக்க முடியும். அதாவது நம்ம மேக்ஸிமம் இந்த நாப வச்சோம்னு வச்சுங்களேன், 1600 வாட்ஸ் அப்படின்ற பவர்ல பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர் ரன் ஆகும். அப்படி ரன் ஆறப்போ அளவுக்கு அதிகமான ஃபோர்ஸ்ல டஸ்ட்டை பிடிச்சி இழுக்கும். அந்த சக்சன் ஃபோர்ஸ் சொல்லணும் அப்படினா மேக்ஸிமம் பவர்ல 24 kPa சக்சன் ஃபோர்ஸ்ல பார்த்தா டஸ்ட் பிடிச்சிருக்கும். அதனாலேயே நம்ம கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன டஸ்ட் கூட செம்மையா சக் பண்ணி மெயின் யூனிட்டுக்குள்ள இழுத்துருங்க. அதுவும் அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே உள்ள சக் பண்ணி இழுக்கிறப்ப உள்ள பார்த்தா சைக்ளோனிக் சிஸ்டம் முறையில தான் அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே இழுக்கும். அதனாலேயே சக் பண்ண டஸ்ட் எதையுமே வெளியே போடாம செம்ம ஃபோர்ஸா உள்ள எடுத்து உள்ள இருக்கிற பின்குள்ள இது ஈஸியா அடைச்சிருங்க. அண்ட் இதோட சக்சன் ஃபோர்ஸ் 24 kPa அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லா இருக்கனாலே நம்ம இதை வச்சு ஃப்ளோரை மட்டும் கிடையாது, சோஃபா, கார்பெட்னு சொல்லிட்டு எதை வேணாலும் ஈஸியா அதை வச்சு க்ளீன் பண்ணிக்க முடியுங்க. அது ரெட் கலர் ரொட்டேட்டர் நாபுக்கு ரைட் சைடுலயே பாத்தீங்கன்னா பவர் கார்டு சிம்பிள் போட்ட ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் வேற எதுவும் கிடையாதுங்க. நம்ம மெயின் யூனிட்டோட கேபிள்ல இருந்து 5 மீட்டர் இல்லையா, நம்ம வீடு ஃபுல்லா க்ளீன் பண்றப்ப அங்கிட்டு இங்கிட்டு பிடிச்சி இழுத்துட்டு இருப்போம் இல்லையா, அப்படி க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேபிளை மறுபடியும் நம்ம மேனுவலா ரிவைண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ அந்த பட்டனை பிரஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா கேபிள் ரிவைண்ட் ஆயிரும். அடுத்து இந்த மெயின் யூனிட்டோட பேக் சைடுல ஒரு ஹெப்பா ஃபில்டர் கொடுத்திருப்பாங்க. இந்த ஹெப்பா ஃபில்டர் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு செம்ம யூஸ்ஃபுல்லான ஃபில்டர் அப்படினே சொல்லலாம். ஏன்னா இந்த அகாரோ வேக்கம் கிளீனர் செம்ம பவர்ஃபுல்லான வேக்கம் கிளீனர் இல்லையா. சோ அதனாலே கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ பார்ட்டிகல்ஸ், டஸ்ட் எல்லாத்தையும் உள்ள இழுக்கும். சோ அப்படி இழுக்கிற அந்த மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் மறுபடியும் வெளியில போகாம தடுக்கிறதுக்கு இந்த ஹெப்பா ஃபில்டர் செம்ம யூஸ்ஃபுல்லான ஃபில்டரா இருக்குங்க. இது இதுக்கு மட்டும் கிடையாது, மைக்ரோ டஸ்ட் அண்ட் பார்ட்டிகல் மோட்டர்ல போய் மாட்டிக்கிட்டு மோட்டரோட லைஃபை கம்மி பண்ணாம இருக்கிறதுக்கும் இந்த ஃபில்டர் செம்ம யூஸ்ஃபுல்லான ஃபில்டரா இருக்கு. அதுக்கடுத்து இந்த மெயின் யூனிட்டோட மேல் பக்கமா இருக்க ரெட் கலர் நாப மேல புல் பண்ணி தூக்குனீங்க அப்படின்னா டஸ்ட் கண்டெய்னர் ஈஸியா வெளியில எடுத்துற முடியும். இந்த கண்டெய்னர்ல தான் பாத்தீங்கன்னா நம்ம சக் பண்ண மைக்ரோ பார்ட்டிகல்ஸ் அண்ட் டஸ்ட் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும். இதோட கெபாசிட்டி 1.5 லிட்டர். சப்போஸ் நீங்க பெரிய ஏரியாவை க்ளீன் பண்றீங்க அப்படின்னா இது ஃபில் ஆயிடுச்சா அப்படின்றத அப்பக்கப்ப செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்காக 1.5 லிட்டர்ன்றது அவ்வளவு ஈஸியா ஃபில் ஆகவும் செய்யாது. லார்ஜர் ஏரியாவை க்ளீன் பண்ணும்போது அப்பக்கப்ப செக் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் இதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்க டஸ்ட்டை கொட்டுறது ஈஸி தான். முன்னாடி இருக்க இந்த பட்டன் நீங்க பிரஸ் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா பாட்டம் ஓபன் ஆகி டஸ்ட் கீழே கொட்டிடும். சோ நீங்க ஹைஜீனிக்காவே டஸ்ட்டை ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அண்ட் இந்த டஸ்ட் கண்டெய்னர்லயே பார்த்தீங்கன்னா பேக் சைடுல ஒரு ஹெப்பா ஃபில்டர் கொடுத்திருப்பாங்க. இந்த ஹெப்பா ஃபில்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள கலெக்டான டஸ்ட் வெளியே போகாம தடுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி இந்த மெயின் யூனிட்டோட பேக் சைடுல இருக்கிற ஹெப்பா ஃபில்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற மோட்டர் வெளியில இருக்கிற டஸ்ட் உள்ள வந்து அஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. அண்ட் இந்த ஹெப்பா ஃபில்டர்ஸ் க்ளீன் பண்றது ரொம்ப ஈஸி தான். இதை ஈஸியா டிட்டாச் பண்ற மாதிரி தான் கொடுக்கவே செஞ்சிருக்காங்க. சோ அதை நீங்க டிட்டாச் பண்ணி ட்ரை பிரஷ் வச்சு க்ளீன் பண்ணவும் செஞ்சுக்கலாம், இல்லாட்டினா தண்ணிக்குள்ள முக்கி வாஷ் பண்ணியும் காய வச்சு மறுபடியும் இதுல யூஸ் பண்ணிக்கலாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை எப்படி அட்டாச் பண்றது, அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இதை எப்படி ஆன் பண்ணி ஃப்ளோர் சோஃபா எல்லாத்தையும் க்ளீன் பண்றது அப்படின்றத காமிச்சு உங்களுக்கு கண் கூட இது எவ்வளவு தூரம் சக் பண்ணுது அப்படின்றத காமிக்கிறதுக்காண்டி சில டஸ்ட்டை நாங்க கீழே கொட்டி விட்டு அதை நாங்களே உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிச்சிரோம். அது எவ்வளவு தூரம் பெஸ்ட்டா க்ளீன் பண்ணுதுன்றதை நீங்களே பாருங்க. சோ இந்த வீடியோல இருந்து கண்டிப்பா இந்த அகாரோ பேக்லெஸ் வேக்யூம் கிளீனரை எப்படி யூஸ் பண்றதுன்றதையும் பார்த்திருப்பீங்க. இது எவ்வளவு பெஸ்ட்டா வேக்யூம் கிளீன் பண்ணுது அப்படின்றதையும் பார்த்திருப்பீங்க. சோ இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.